Good morning students, class 5 mathematics. Today's our topic is measurements. In our last class we see the four operations of mathematics: addition, subtraction, multiplication, division. These four basic skills we learnt. These four operations are the very most important part of the mathematics. மேத்தமெட்டிக்ஸில் அடிஷன் சம்ஸ் வெதர் இட் இஸ் கேரியாக இருந்தாலும் சரி வித்தவுட் கேரியாக இருந்தாலும் சரி எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்தாலும் சரி we can how to do the addition we can know. பட் லைக் தட் சப்ட்ராக்ஷனும் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணியிருக்கணும். மல்டிப்ளிகேஷன் எத்தனை டிஜிட்ஸ் கொடுத்தாலும் மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். டிவிஷன் சம்ஸும் ப்ராப்பராக நீங்கள் டிவைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபோர் பேசிக் ஸ்கில்லுமே நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா தான் இதுக்கப்புறம் வர எல்லா மேத்தமெட்டிக்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸுமே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். So students, you take more practice in addition, subtraction, multiplication, division. இந்த 4 basic operation நீ ஆஃபன் போட்டு பாருங்கள். நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது 4ஐயும் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உனக்கு மேக்ஸுங்கிறது ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். Today's our topic is measurement. Unit 4 measurements. In measurement today we will go and we will see about length. லென்த்தில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, கன்வர்ஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். தீஸ் திங்ஸ் டுடே we will go and learn. Objectives: after completing of this chapter we will able to understand of units of measurement and their its uses. In day-to-day life we see more things. We can measure all the things, but it differs according to their features. For example, some things we can measure by its length. சில things அதனுடைய லென்த்தை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில், கிளாத், ரிப்பன், the distance between two places. These things and all measure by its length. அதனுடைய லென்த்தை யூஸ் பண்ணி எவ்வளோ லென்த் இருக்குங்கிறத மெஷர் பண்ணி அந்த திங்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறோம். But some things we can measure by its வெயிட். சில திங்ஸ் அதனுடைய வெயிட்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிஞ்சால், சுகர், நிறைய திங்ஸ் நம்ம ப்ரொவிஷனல் ஷாப்பில் வாங்குகிறோம் இல்லையா, இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை தகுந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணுறோம். சம் ஐட்டம்ஸ் லைக் லிக்யூட், மில்க், வாட்டர், ஆயில், தீஸ் டைப் ஆஃப் திங்ஸ் என்றால் வி மெஷர் பை இட்ஸ் குவான்டிட்டி. அது ஒரு கண்டெய்னரில் எவ்வளோ ஹோல்ட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணி நம்ம அதை மெஷர் பண்ணி வாங்குகிறோம். ஸோ அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. அந்த திங்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் மெஷர் பண்ணுறோம். சில திங்ஸ் அதனுடைய லென்த்தை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். சில திங்ஸ் அதனுடைய வெயிட்டால் மெஷர் பண்ணுறோம். சில திங்ஸாக லிக்யூட் ஐட்டம்ஸாக இருந்துச்சுன்னா அதோடைய குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, ஒரு கண்டெய்னரில் எவ்வளோ ஹோல்ட் ஆகுறத வச்சு நம்ம அதை மெஷர் பண்ணி வாங்குகிறோம். ஓகேவா? டுடே வி வில் கோ அண்ட் see about measures of length. Students, do you know how to measure the length of an object? Yes, with the help of a scale we can measure the things. For example, we can measure the length of this crayon pencil with the help of this ruler. The crayon pencil is 4 centimeter long. Like that we can measure a pencil with the help of this ruler. Look here, the pencil length is 7 centimeter. Like that, can we measure ribbon by using a scale? We can't because it is too long, no? So, is there any other tool is to measure? Yes, we can measure also using a measuring tape. Tape use பண்ணி நம்ம longer thing measure பண்ணலாம். We use these things to measure the length of an object: ruler, metric scale, measuring tape. If it is smaller thing, we use ruler. If it is somewhat lengthiest thing means we use measuring tape. மெஷரிங் டேப்பை விட லென்த்தாக இருக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோலிங் டேப் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேஷன் வந்துட்டு ஒரு ரூமுடைய வாலோடைய மெஷர்மெண்ட் லென்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரோலிங் டேப்பை யூஸ் பண்ணுறாரு. அதை விட லாங்கர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வெஹிக்கிளில் கூட நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர்னு. இப்போ ஓரளவுக்கு மீடியமாக இருக்க லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ரோலிங் டேப் அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை விட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேலுக்குறிச்சி டு ராசிபுரம் லைக் திஸ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுடைய வெஹிக்கிள்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்குது: ரூலர், டேப், rolling tape.
Like this, we use more tools to measure the length of an object. But in our previous days, people used different parts of their bodies. For example, hand, foot, forearm. How they measuring length using their body parts? Look here. They use hand for measuring. Hand span. The little finger irundhu thumb finger வரைக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸை ஹேண்ட் ஸ்பேன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணாங்க. த நெக்ஸ்ட் ஒன் கியூபிட்னா அந்த எல்போவில் இருந்துட்டு அந்த ஃபிங்கர்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை கியூபிட்னு சொல்லுவாங்க. இந்த இதை மெஷர் பண்ணி அவங்க வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்லலாம் வந்துட்டு அவங்க திங்ஸை மெஷர் பண்ணாங்க. தென் ஃபுட் ஸ்பேன். இந்த ஃபிங்கருடைய பிக் டோஸ்லேருந்து அந்த ஆங்கிள் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஃபுட் ஸ்பேன், அந்த டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஃபுட் ஸ்பேனில் இந்த ரூமுடைய லென்த் எல்லாம் மெஷர் பண்ணாங்க. தென் இந்த பேஸை யூஸ் பண்ணி ரூம் எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ பிரெத் இருக்குங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணாங்க. பட் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல் நாட் நவடேஸ் வி யூஸ். ஃபார் வாட் வி நாட் யூஸ்? ஸோ தீஸ் மெத்தட்ஸ் நெவர் கேவ் அக்யூரேட் ரிசல்ட். அந்த ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக கிடைக்க முடியல. ஒரு பர்சனுக்கும் அந்த ரிசல்ட்டோடைய வேரியேஷன் இருந்துச்சு. ஸோ தட் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல் கால்ட் அஸ் நான்-ஸ்டாண்டர்ட் யூனிட். So these non-standard units, what are they? Hand span, finger width, foot span, pace, cubit. These non-standard units are not nowadays used because the results are not accuracy. That's why we found standard units to measure the length of things. These units are called as standard units. What are they? Millimeter, centimeter, meter, kilometer. These four things are called as standard units. We measure these things with the help of ruler. For example, look your ruler, take your ruler, look that one. You see, the first one is initial point. இந்த இனிஷியல் பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் லைன் இருக்கு இல்லையா, இந்த இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்மால் லைனுக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மில்லிமீட்டர். த ஸ்மாலர் யூனிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவில் இருக்க இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸை தான் மில்லிமீட்டர்னு சொல்கிறோம். சரிங்களா? லைக் த 10 லைன்ஸ் இருக்கும். அந்த 10 லைன்ஸு சேர்ந்தது தான் 1 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஸ்மால் யூனிட்டாக எம்எம்னு சொல்கிறோம், மில்லிமீட்டர். த ஸ்மால் யூனிட் இஸ் கால்ட் அஸ் millimeter. Like this, the 10 lines together we called these things is called as centimeter. So 10 millimeter is equal to 1 centimeter. So 1 சென்டிமீட்டருக்கு 10 millimeter. 1 சென்டிமீட்டருங்கிறது எத்தனை மில்லிமீட்டருக்கு ஈக்குவல்? 10 மில்லிமீட்டருக்கு ஈக்குவல். லைக் தட் 100 சென்டிமீட்டர்ஸ் சேர்ந்தது தான் 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். இப்போ 1 மீட்டருங்கிறது 1000 டைம்ஸ் வந்தால் 1000 மீட்டர் வந்துச்சுன்னா 1 that is equal for 1 கிலோமீட்டர். So millimeter is the smaller unit of measuring length. Kilometer is the bigger unit to measure the length. So these are the standard unit we use to measure the length of an object. First one is millimeter, second one is centimeter, third one is meter, fourth one is kilometer. Millimeter is the smaller unit, kilometer is the bigger unit to measure the length. Now I tell all the units in measuring length. The first one is kilometer, second one is hectometer, third one is decometer, fourth one is meter, decimeter, centimeter, millimeter. But nowadays we used kilometer, meter, centimeter, millimeter mostly. That's why these four are the major standard units in measuring length. Now we are going to see how to convert these things into another one.